அரவிந்த், டே 2 பற்றி சொல்லுங்கள். என்ன டே 2 எப்படி ஆரம்பிக்கிறீங்க, எங்கே போய் முடிக்கிறீங்க? ஓகே, மச்சாமையில் நம்ம முடிச்சிருக்கோம் டே 1. கரெக்ட். டே 2 இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் மச்சாமே. 2000 அடி, 2000 மீட்டர். ஆமாம், மச்சாமையிலேருந்து த நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இஸ் ஷீரா கேம்ப். ஆமாம். ஓகே. ஸோ ஷீரா கேம்ப் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டீப் கிளைம் பேசிக்கலி. ஸோ இது டே 2 கொஞ்சம் டஃப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், டே 2 வந்து ரொம்பவே டஃப்பாக ஸ்டார்ட் ஆகும். இன்ஃபேக்ட் நான் வந்து டியூரிங் த என்டையர் ஹைக் நான் ஏதாவது ஒரு இடத்துல கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா அது ஷீரா கேம்ப் ஏறும்போது தான். கிட்டத்தட்ட 60 to 70 டிகிரிஸ் வெர்டிக்கல் இது, அண்ட் தென் ஹைட்டும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் ஏற உங்களுக்கு லிட்டரலாக ஆக்சிஜன் கம்மியாகிட்டே இருக்கும். அதில் வந்து ரொம்ப நாசியாக வேறு வந்தது எனக்கு. ஸோ டியூரிங் த கோர்ஸ் நாசியா வந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஆல்டிடியூட் சிக்னஸ், அதோட இனிஷியல் சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஒரு மாதிரி வயிறு பெரட்டுற மாதிரி இருந்தது, ஒரு வாமிட் வர மாதிரி இருந்தது, ஆனால் வரல. ஸோ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, என்ன ஹைட் இருக்கும் நீங்கள் போனது? அதுலேருந்து இன்னொரு ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2500 மீட்டர். இது வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஹைட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லை அவ்வளோலாம் நான் பண்ணது. ஆமாம், that is the first time. ஆமாம், அதனால எனக்கு ஏஎம்எஸ் ஸ்டார்ட் ஆச்சு அங்கே. எனக்கு அந்த சிம்டம் நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் அந்த ஷீரா கேம்ப் போகிற வழியில் there is a place called லாவா டவர். ஓகே. ஸோ லாவா டவரில் வந்து there is a brief stoppage. அங்கே you can have some little food or something. ஸோ அதுதான் highest point in that ஷீரா journey. அந்த ஷீரா ஜர்னியில் அந்த லாவா டவரில் உட்காந்து we spent close to 1.5 hours for me to rest, because என்னால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் நினச்சேன், சரி இங்கே நம்ம அப்படியே திரும்பிடலாம், இது நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சி. நிஜமாவே அந்த டைமில் வந்து ஒரு ஃபட்டிக் இருந்தது, ரொம்ப ஃபட்டிக் இருந்தது, ஒரு நாசியாக இருந்தது, அப்படியே ஏதோ வயரில் ஏதோ மூமெண்ட் இருந்தே பட் வாமிட் வரல. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. சாப்பிட முடியல, ஆல் தோஸ் திங்ஸ். பசி இல்லை இருந்தாலும் ஒரே ஒரு பாயில்டு எக் மட்டும் சாப்பிட்டேன் அந்த டயத்தில். அது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து we were walking towards the பராங்கோ கேம்ப். ஸோ லாவா டவர்லேருந்து பராங்கோ கேம்ப் வந்து ரிலேட்டிவ்லி ஃப்ளாட் டெரன் தான். ஃப்ளாட்டில் சின்ன சின்ன கிளைம்ஸ் இருக்கும், பட் இவ்வளவு மோசமான இது இல்லை ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐ ஃபெல்ட் தட் ஓகே, இனிமேல் நம்மளால் பண்ண முடியும் போல் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த ஒரு ஸ்டீப்பாக மேலே ஏறிட்டு, நல்ல ஒரு மேடு ஏறிட்டு, அதுக்கப்புறமா அந்த லாவா டவர்ன்ற அந்த ஹை பாயிண்ட் ஃபார் த டே அதுவும் போயிட்டீங்க. அதுக்கப்புறம் திரும்பி பராங்கோ கேம்ப் வரும்போது யூ ஸ்டார்டட் ஃபீலிங் பெட்டர். ஆமாம், ரொம்பவே பெட்டராக இருந்தது. ஆல்டிடியூட். எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி an exercise basically. அக்ளிமடைசேஷன் ப்ராசஸ். அது ஒரு ஹைட் ஏற்றி கீழே இருக்கிறது. எனக்கு அது முதல்ல புரியல. அதாவது தேல்ஸே மவுண்டனியரிங்ல என்ன சொல்லுவாங்க, யூ கிளைம் ஹை ஸ்லீப் லோ. ஓகே. ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு 2500லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4200 போயிட்டு யூ கேம் டவுன் அகைன் டு ஒரு 3000. அதுதான் பண்ணீங்க. அதான் கரெக்ட். எக்ஸலன்ட். ஸோ அது வந்து அந்த பராங்கோ வாலில் போய் நான் ஈவினிங் ரீச் ஆகும்போது ஐ வாஸ் a bit more confident. ஸோ தென் நான் அந்த கைடுகிட்ட பேசும்போது அவன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான், நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட்டை தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணான். ஓகே. ஸோ அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைச்சது. ஸோ திஸ் இஸ் வை இட் வாஸ் டன் in this way அப்படின்னு. ஸோ that is the speciality of day 2.